ஸோ அது தொடர்ந்து உடனே ரெக்கார்டிங்ஸ் நிறையா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல் ஃப்ளெஷ்டு பயங்கர பிஸியான கம்போசர் இல்லையா. அப்போது இந்த அம்மா அப்பா செல்லன்னு ஒரு படம், அதுக்கு வந்து ட்ராக் பாட கூப்பிட்டாரு, போய் பாடினேன். அண்ட் அது ஓகேவும் ஆகிடுச்சு, பட் ரிலீஸ் ஆகலை. அண்ட் அந்த டைம் தான் வசூல் ராஜாவும் அவருக்கு கமிட் ஆச்சு. அப்போது ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு இப்போ கமல் சார் பாட போகிறாரு இன்றைக்கி நைட்டு, ஸோ உடனே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் போனேன், அப்போது ட்ராக் பாடினேன். இப்போ நம்ம கேட்குற சாங்கோடைய சரணம் போர்ஷன்லாம் இதே தான், ஆனால் பல்லவி வேறு லிரிக் இருந்தது. அப்புறம் நைட்டு கமல் சார் வந்து பாட போயிருக்காங்க. கமல் சார் வந்து பாடியிருக்காரு, பட் ஹீஸ் நாட் ஹாப்பி வித் த பல்லவி. ஸோ பல்லவியை மாற்றி வேறு ரிலீஸ் பண்ணி கொண்டு வாங்க, அது இன்னொரு நாள் ரெக்கார்டிங்கில் பாடிக்கலாம். இன்னொரு சாங் பாட போகிறாரு, ஆழ்வார்பேட்டை ஆண்டவா. ஸோ அன்றைக்கி பாடிக்கலான்னு சொல்லிட்டார். அப்புறமா அந்த பல்லவி லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணி வந்தது, அதை நான் ட்ராக் பாடிட்டு சாருக்காக அனுப்பிச்சாச்சு. எனக்கு தெரியும் அது நான் பாட போதில்லைன்னு தெரியும், கமல் சார் தான் பாட போகிறாருன்னு தெரியும். நான் பாடு கேஷுவலாக ட்ராக் பாடியாச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ இந்த ஸ்டுடியோ அந்த ரெக்கார்டிங் இல்லை, ஸ்டுடியோவே இல்லை. அது போய் கேட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆடியோவில் கேட்குற வேர்ஷன், அந்த வேர்ஷன் அங்கே இருந்து. ஸோ கமல் சார் கேட்டிருக்காரு, அந்த வாய்ஸ் பல்லவி யார் பாடுறதுன்னு கேட்கும்போது நியூ சிங்கர் சத்யன்னு. அப்போது ஹி வாஸ் அந்த வாய்ஸ் எனக்கு மேட்ச் ஆகுது, அப்படியே இருக்கட்டும், வில் மூவ் டு நெக்ஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லி போனார். ஸோ அவர் அப்படி கேஷுவலாக அப்படியே இருக்கட்டும்னு சொன்ன அந்த விஷயம் தான் இன்றைக்கி எனக்கு ஒரு ஓப்பனிங்காக மாறிச்சு. That's so sweet, la? Yeah. Always a Kamal fan. Legend is a legend. I know. Indian Princess, the exclusive store for women. Fashion stars from ₹399 only. Visit your nearest store today.